இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் சொல்லியிருக்கும் போது எதிர்கட்சிகள் குறிப்பிட்டாங்க 90% நிலத்தை வந்து கையகப்படுத்தியாச்சு, அரசு இப்போ அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தகவலில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. விமான நிலைய ஓடுதளம் அமைக்க பரந்தூர் உகந்த இடம் இல்லை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கார். அப்புறம் எதன் அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு ஒரு பதில் கேள்வியும் வருது. பட் ஸ்டில் அமைச்சர் பேசினதை பார்த்துடலாம். இதில் திரும்ப தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதான் நம்ம சொன்னது. ஏன்னா 90% 95% நம்ம வந்து அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. மீதி எல்லாம் வந்து அதில் 1500 ஏக்கர் வந்து நீர்நிலைகளாக இருக்கின்றதா நம்மளுடையது. முதல்வர் அவர்கள் அப்பயே வந்து அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குரிய நபர்களிடம் எல்லாரோடையும் ஆலோசிச்சிட்ட பிறகுதான் அந்த முடிவை ரொம்ப ஆழமாக அந்த முடிவை எடுத்து இந்த இடம் வந்து ஏர்போர்ட்டுக்கும் ரன்வேக்கும் உகந்ததில்லைன்னு சொல்லி பல வல்லுநர்களும் ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த முடிவை எடுத்தார். ஏன்னா அது வந்து அந்த இடத்துல ரன்வே போட்டாலும் அது உகந்ததில்லைன்னு சொல்லி முடிவை எடுத்த பிறகுதான் அந்த முடிவை எடுத்தார். வரலாற்று சிறப்புமிக்க கம்பன் கால்வாயை அழிச்சிட்டு பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க முயற்சிக்கலாமான்னு பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் ரொம்பவே ஆவேசமா பேசினாரு. பரந்தூர்ல வாட்டர் விமான நிலையம் மட்டுமே அமைக்க முடியும்னு அவர் சொன்னார். அந்த பரந்தூர்ல தான் நீங்க எடுக்கிற லேண்டுக்கு காசு கொடுத்துருவீங்க, அங்க இருக்க விவசாயிகளுக்கு காசு கொடுத்துருவீங்க. ஒரு தொல்லியல் துறை அமைச்சரா சொல்றேன், 1000 ஆண்டுகால பொக்கிஷம் கம்பன் கால்வாய்னு ஒரு தொல்லியல் பொக்கிஷம் அங்க ஓடுது. இன்னொரு கால்வாய் உங்களால் உருவாக்க முடியுமா? பரந்தூர்ல நீங்க அங்க ஒரு விமான நிலையம் கட்டிட்டா அது ஒரு உறிஞ்சி நிலம், மிகை நீர் வருகிற பொழுது அது இந்த சென்னைக்கு வெள்ளம் வருவதை தடுக்கக்கூடியது. அப்ப இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்குமா? அப்ப பரந்தூர்ல நீங்க கிரீன் ஏர்போர்ட்லாம் கட்ட முடியாது. வேணா வாட்டர் ஏர்போர்ட் வேணா கட்டி மிதந்து வேணா போலாம். முன்னாள் திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, திமுக ஆட்சியில் புதிய விமான நிலையம் அமைக்க பரந்தூரை தேர்வு செய்ததில் எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீனம்பாக்கம் விமான நிலையத்தை எப்படி விரிவாக்கம் செய்ய முடியும்னு ஒரு கேள்வி எழுப்பி அங்குள்ள மக்களை எப்படி வெளியேற்றுவீர்கள் என்ற கேள்வியும் முன் வச்சிருக்காரு. எந்த இடத்தில் மிக குறைந்த அளவிலே மக்கள் அதனால் பாதிக்கப்படுவார் என்பதை கணக்கெடுக்கணும். அப்படி எடுக்கிற போதுதான் பரந்தூரை நாம் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்து. இன்னொன்று காஸ்ட் ஆஃப் லேண்ட், இதெல்லாமே பல காரணங்கள். இவ்வளவும் பண்ணிதான் பரந்தூர் எடுக்கப்பட்டதை தவிர மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கங்களும் நிச்சயமாக இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரியவில்லை. சரி, சென்னை இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விமான நிலையத்தை நீங்க நாங்க பண்றோம்னு சொல்றீங்க. எத்தனை பேர் அங்க நீங்க எப்படி செகண்ட் ரன்வே அங்க எப்படி வரும்? இதே ஜியோகிராபிக்கலா டெமோகிராபிக்கா சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்? எத்தனை பேரை நீங்க மீனம்பாக்கத்துல இருந்து டிஸ்லோகேட் பண்ணுவீங்க? அதனுடைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. சுற்று வட்டாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பரந்தூர் விமான நிலையத்துக்கு கையகப்படுத்தின நிலத்தை எல்லாம் தாவிக அரசு என்ன செய்ய போறாங்கன்னு பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதுக்கு பதிலளித்து பேசின அமைச்சர் நிர்மல்குமார் விளைநிலங்களை திருப்பி ஒப்படைப்பது பற்றி விரைவில் முடிவெடுக்கப்படும்னு பதிலளித்தார். அமைச்சர் கீர்த்தனா இது குறித்து பேசியிருக்காங்க. அமைச்சர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சொல்லியிருக்காங்க. மக்களை பாதிக்காத இடங்கள் மட்டுமே தொழில் தொடங்க கையகப்படுத்தப்படும் அப்படின்னும் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். அதைவிட பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்பதா அமைச்சர் வன்னியரசு சொல்லியிருக்காரு. கடந்த திமுக ஆட்சியில இந்த திட்டத்தை விசிக எதிர்த்ததாகவும் மக்கள் பிரதிநிதிகள் பரந்தூருக்குள்ள போக முடியாம சிறை வைக்கப்பட்டதாகவும் அவர் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. சலீம், முதலமைச்சர் டேபிள் இருக்கக்கூடிய ஃபைல்கள் பற்றி தான் கடந்த சில நாட்களாக பேச்சே போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அது சம்பந்தமாக அமைச்சர் ஆதவர்ஜனாவும் பேசியிருக்காரு. முதலமைச்சர் விஜய் விரைவில் ஃபைல்களை திறப்பார், கைது செய்வார்னு சட்டப்பேரவையில் அதிரடியா பேசியிருக்காரு ஆதவர்ஜுனா. பினாமி நிறுவனம் வச்சிருக்கிறவங்களை மக்கள் தூக்கி எறிவாங்க, பினாமிகளை கைது செய்யுங்கள்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு. மாண்புமிகு அமைச்சர்களே,
இந்த பினாமியை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் இங்க எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யார் யாரெல்லாம் பினாமி நிறுவனங்களை உருவாக்கி மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. ஸோ ஊழல் பற்றி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ திமுக பதட்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே திமுக உறுப்பினர்கள்லாம் எழுந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அங்கே அமளி ஏற்பட்ட காட்சிகளை நாம் பார்க்குறோம். இவர் தான் அப்பப்போ நல்லா கொஞ்சம் ஸ்பைசியாக்கி விடுறாரு, நமக்கு என்டர்டெய்னிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்க பேசுங்க. நாங்க பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலையை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. எங்களுடைய பதட்டமாவும் இருங்க. ஆக்சுவலா பதட்டமாவாதீங்க. மலையை பத்தி பேசினா மலை பத்தி பதட்டமாதீங்க. நான் தைரியமா பேசுறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த நிலையில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா யாரோட பேரையும் குறிப்பிடலன்னு அமைச்சர் ஆனந்த் சப்போர்ட்டுக்கு வர்றாரு. விட்டு தருவாங்களா? யார் பேரையும் குறிப்பிடாத போது எதுக்கு எழுறீங்கன்னு அவர் பதில் கேள்வி எழுப்பினாரு. இல்ல நாங்க இல்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் யாரு பேருமே குறிப்பிடல. குறிப்பிடாத போது ஏன் நீங்க எல்லாருமே எழுந்திருக்கிறீங்க? எதுக்கு நீங்க இதை பத்தி பேசுறீங்க? அவருடைய கருத்தை சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா நீங்க தாராளமா உங்க கருத்தை சொல்லுங்க, நாங்க அது பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். ஆதாரம் இல்லாமல் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி அசம்பிளியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பேசியிருந்தார். புத்தம் பொதுவாக குற்றம் சாட்டுவது எப்படி நியாயமாகும் அப்படின்னும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கார். சம்பந்தப்பட்ட துறை பற்றி பேசுகின்ற பொழுது பல்வேறு வகையில பொதுக்கூட்டம் மாதிரி எப்ப பார்த்தாலும் பொதுப்பணித்துறை பொதுக்கூட்டம் பேசுறீங்க. நாங்க பொதுக்கூட்டம் பேசல. பொதுக்கூட்டம் போல நீங்கள் தான் பல்வேறு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டணும் சொல்றது என்ன தவறு? ஆதாரம் கொடு என்று சொல்ற காரணத்தில் நான் பேசுகிறேன் என்று 19 பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? பேரவையில் நாகரிகமாக பேசணும், கருத்தால் எதிர்கொள்ளணும்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார். திமுகவினர் ஏய்ஓய்னு அடிக்க ஓடி வராங்கன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார். ஆனால் இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸு சமூக ஊடகத்தில் வருது. அவங்களே எங்களுக்கு சுகர் இருக்குது, சீக்கிரம் சாப்பிட அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அடிக்க வராங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் அமைச்சர் பேசின கருத்தை பார்த்துக்கலாம். கருத்தால எதிர்கொள்ளுங்க, அவங்க ஆக்கப்பூர்வமா சொல்லட்டும், விமர்சனம் சொல்லட்டும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இது ஒரு செட்டப். பின்னாடி இருக்கிறவங்க ஏங்கிறது அதுங்கிறது அவன் இவன் அடிக்க வருது. உடனே இவரு ஏன்ச்சு கட்டுப்பாடு எங்களுக்கு சொல்லி தராங்களாம். கொஞ்சம் திரும்பி அவரை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. பேரவையில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது மன வருத்தத்தை தருவதாக சபாநாயகர் வருத்தமாக தெரிவிச்சிருக்காரு. மக்கள் பேரவையை பற்றி என்ன நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சபாநாயகர் பேசியிருக்கார். கமெண்ட்ஸில் எங்களுக்கு ஜாலியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் சபாநாயகர் அவையோட மாண்பை காக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கிறதால அவர் முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடுது நமக்கும். என்ன பேசினாருன்னு பார்த்துடலாம். மேலே ஏறி எல்லைகளை தாண்டி இருக்கைகளை தாண்டி தாவி குதிப்பதும் கையை நீட்டிக்கொண்டு ஓடி வருவதும் தகாத வார்த்தைகளாலே காதுகள் கேட்கக்கூடாது, இந்த அவையில் கேட்கக்கூடாத வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை வீசிக்கொள்வதும் மிகுந்த மன வருத்தத்தை எனக்கு ஏற்படுத்தும். எம்எல்ஏக்கள் முகம் சுழிக்கும் விதத்தில் பேசினா நடவடிக்கை எடுக்கப்படும்னு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் இந்த நிலையில் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. இருக்கையை விட்டு வெளியே வரும் உறுப்பினர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. இனிமேல் நான் சொல்கிறேன், இருப்பிடத்தை தாண்டி வெளியே வருகின்ற எந்த உறுப்பினராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன். அதே போன்று உட்கார்ந்தபடியே ஏசுகின்ற கூசுகின்ற வார்த்தைகளை யார் பேசியிருந்தால் நான் அனுமதிக்க முடியாது. சபாநாயகரோட உத்தரவை ஏற்றுக்கொள்வதாக திமுக எம்எல்ஏ ஏவா வேலு சொல்லியிருக்காரு. கேள்வி கேட்கத்தான் வந்திருப்பதாகவும் கேள்விகளையும் குறைகளையும்
சுட்டிக்காட்டுவோம் அப்படின்னும் அவர் பேசியிருக்கார். இன்னைக்கு கூட ஏவாவேலு வந்து வசந்தம் கார்த்திகேயன் அவர்லாம் இப்படி இறங்கி வரும்போது தடுத்தாரு. ஆனால் பூண்டி கலைவாணன் அவர்கள்லாம் வரும்போது அமைதியாயிட்டார். ஏன்னா பூண்டி கலைவாணன் கொஞ்சம் ஆக்ரோஷமாக வராருன்னு சொல்லிட்டு இவர் ஓகே விட்டுறலாம், ஃப்ரீயாக விட்டுறலாம், அவர் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டாரு. பட் சமாதானம் பண்ணி அவங்கள வந்து சாந்தமாக்குறதுல வந்து ஏவாவேலுவும் ஒரு சீரிய கடமையாற்றிட்டு வராரு சட்டமன்றத்தில் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அவர் பேசின காட்சிகளையும் பார்த்துடலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர், தங்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதில் ஒன்று தவறில்லை. நாங்கள் கேள்வி கேட்கத்தான் வந்திருக்கிறோம், குறைபாடை சொல்லத்தான் வந்திருக்கிறோம், இப்பொழுதும் சொல்லுகிறோம். ஆனால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஆளுங்கட்சியினுடைய அமைச்சருடைய கடமை தான். கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தயாராக இருப்பதா அமைச்சர் ஆதவர்ஜுனா கூறினார். திருவண்ணாமலை பொறுப்பு அமைச்சர் தான் கேள்வி கேளுங்கள்னு பேசினார். இப்ப கூட அவர் பேசும்போது பொறுப்பு அமைச்சர் பேருக்கு வந்து பச்சை துண்டு போட்டுக்கிறாரு. பொறுப்பு அமைச்சர் நான் தான், தைரியம் தான் என் பேரை சொல்லுங்க, திருவண்ணாமலை பொறுப்பு அமைச்சர் நான் தான். அதனால கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்றோம், அதுதான் ஜனநாயக கடமை. அமைச்சர் குமார் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அரசு கேபிள் டிவி நிறுவன வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். தகவல் தொழில்நுட்பத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழை இயல்பா புரிந்து கொண்டு செயல்படும் தமிழன் ஏஐ உருவாக்கப்படும்னு அமைச்சர் குமார் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. 50 அரசு பள்ளிகளில் ஏஐ தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. இது சம்பந்தமாகவும் சலீம் உடனடியாக கமெண்ட் வருது. தமிழன் ஏஐன்னு போட்டிருக்கீங்களே, இது தமிழர்களை குறிக்கும் விதமாவா இல்லை முதல்வர் விஜயோட படத்து பேரை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. எதுவாக இருந்தாலும் ஏஐ வந்து நம்மளுடைய பள்ளிகளில் இன்டகிரேட் பண்ணுறாங்கன்றது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான்.